வணக்கம். இது உங்கள் ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஜான் சேனா, பிரியங்கா சோப்ரா, இட்ரிஸ் எல்பா நடிப்புல வெளிவந்திருக்கிற ஒரு ஆக்ஷன் படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க தமிழ் டப்பிங்ல இந்த படத்தை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜான் சேனா வந்து யுஎஸ் பிரசிடென்டாகவும் இட்ரிஸ் எல்பா வந்து யூகே பிரைம் மினிஸ்டராகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கருத்து முரண்பாடாவே ஆரம்பத்துல இருந்து இருக்கு. இப்படி ஒரு தருணத்துல ஜான் சேனா வந்து என்னன்னா எப்படி யுஎஸ் பிரசிடென்ட் ஆனாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு சினிமால ஒரு பிரபல நடிகர். ஸோ அந்த ஒரு இமேஜை வச்சு இவர் யுஎஸ் பிரசிடென்ட் ஆயிறாரு. பட் நம்ம இட்ரிஸ் எல்பா எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு அரசியல எல்லாம் வந்து தெரிஞ்சு கரைச்சு குடிச்சு அவர் வந்து ஒரு யூகே பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. ஆனா ஜான் சேனா வந்து பிரசிடென்ட் ஆனதுல இவருக்கு ஒரு உடன்பாடு இல்ல. இவன் வந்து என்ன அந்த இமேஜ் படத்தோட இமேஜை வச்சு தானே இவன் வந்து பிரசிடென்ட் ஆனா அப்படிங்கிறத மக்கள் மனசுலயும் இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டா இட்ரிஸ் எல்பா வந்து சொல்றாரு. இதுல என்ன ஆயிருது அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ரொம்ப பெருசாகி சண்டையாகி அது பப்ளிக்கு தெரிய வந்துருது. இந்த மாதிரி ஒரு டயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபிளைட் டிராவல் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது யுஎஸ் பிரசிடென்டும் யூகே பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து ஒரு ஃபிளைட் டிராவல் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபிளைட்டு வில்லைங்களோட சதினால அது ஒரு கொடூரமான முறையில் ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க. தப்பிக்கிற இவங்க பெலாரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க லேண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்க இவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, பிரியங்கா சோப்ரா எப்படி இவங்களோட டிராவல்ல அவங்க என்ட்ரு ஆகுறாங்க, யார் அந்த வில்லன், எதுக்காண்டி அவன் இந்த வேலையை பண்றான், ஏன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் ஜேர்னில வந்த ஒரு படம். ஸோ பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஜேர்னிலே இது வந்து என்னன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. ஆனா இதுல வந்து என்னன்னா கேரக்டரைசேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால படம் பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி படத்தை காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜான் சேனாவும் நம்ம வந்து இட்ரிஸும் வந்து பேசுற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏண்டா நீ வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ தானே, அப்ப நீ ப்ரூவ் பண்ணு அப்படிம்பாப்ல. ஏண்டா பெரிய ஆக்ஷன் ஹீரோங்கிற கன்னு கூட எடுத்து உனக்கு சுட தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. இவங்க ரெண்டு பேருக்கான அந்த காமெடி கலந்த சண்டைகள்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். ரொம்ப சீரியஸான சீன்ல கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ரிஸ் சொல்லுவாப்ல, "ஏய் இப்ப நீ வேணா போய் ஃபைட் பண்ணி பாரு. இப்ப நீ வேணா துப்பாக்கிய சுட்டு பாரு." அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாப்ல. அதே மாதிரி ஒரு சில சீன்ல வந்து ஜான் சேனா என்ன சொல்லுவாப்ல இட்ரிஸை பார்த்து, "ஏண்டா என்னைய தான் நீ வந்து ஆக்ஷன் ஹீரோ, நீயே மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா இருக்கியே." அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இவங்க ரெண்டு பேரோட அந்த கேரக்டரைசேஷன் காமெடி கலந்து ஒரு ஆக்ஷன் சொல்லியிருக்கனால படமும் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதே மாதிரி பிரியங்கா சோப்ராவோட கேரக்டருமே என்ன அப்படின்னா ஆக்ஷன்ல செம்மையா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அதை வந்து நல்லாவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படத்துலயும் நல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த படம் ஆக்ஷன் பிரியர்கள் மட்டும் இல்லாம அனைத்து தரப்பிலும் ஒரு காமெடி கலந்த ஆக்ஷனா கொண்டு போனனால ரசிக்கும்படியா இருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி இந்த படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.